ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து நேந்திரம் பழத்தை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பூ வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடர் 1 சிட்டிகை அளவுக்கு. இது வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 5 பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இது நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, உலர் திராட்சை கொஞ்சம், சுகர் வந்து தேவையான அளவுக்கு. நீங்கள் சுகர் சேர்த்துக்காட்டி நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நேந்திரம் பழம் தான் நல்லாயிருக்கும். எதுக்காகனா நேந்திரம் பழம் வந்து நல்லா வேக வச்ச பிறகு, ஆவியில் வேக வச்ச பிறகு கலர் கொடுக்கும். அதுக்காக இது ஆவியில் வேக வச்சுருவோம். இப்போ பூரணத்தை ரெடி பண்ணிக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நிலக்கடலை வந்து ஏற்கனவே வந்து ரோஸ்டட் தான், அதனால் அது நிலக்கடலையே கடைசியாக போட்டுக்குவோம். இப்போ முந்திரி பருப்பை போடுவோம். இப்போ திராட்சை, இப்போ இது தேங்காய் பூ, ஏலக்காய் பவுடர், ரோஸ்ட் பண்ணி ஏற்கனவே ரோஸ்டட் நிலக்கடலாம் எடுத்துருக்கேன், அந்த கடலை. கொஞ்சம் தேங்காய் மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ தேங்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் கருப்பட்டி வேணாலும் போட்டுக்கலாம், வெள்ளைப்பாகு வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பு தேவையில்லை. வாழைப்பழம் வேறு கொஞ்சம் இனிப்பு சுவையோடு தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும். பூரணம் ரெடி. இப்போ வாழைப்பழம், பழத்தோட கலர் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு 7 நிமிஷம் ஸ்டீமரில் வச்சிங்கன்னா போதும். இது இப்போ ஆறட்டும். நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. பூரணத்தை அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் சூட்டுக்கு. இதை எடுத்து ஆற வச்சுருக்கோம். இப்போ வாழைப்பழத்தை மசிச்சுக்கணும். இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு எடுத்துக்குவோம். இப்போ நடுவில் இருக்க இந்த நரம்பை மட்டும் இப்படி எடுத்துடலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்குவோம். நீங்கள் கையில் மசிக்கிறதுனால மசிக்கலாம். இது ஈஸியான வேலைன்னு மிக்சியில் மசிக்கிறேன். நல்லா பாருங்கள் மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிளேட்டில் ஒன்று தேங்காய் எண்ணெய் தடவிக்கங்க அல்லது நெய் தடவிக்கங்க. அந்த மாவு வந்து தட்டில் ஒட்டாமல் நல்லா வந்து பிசைய வரணும். கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம். நல்ல இந்த நேந்திரம்பழம் வந்து நல்ல இந்த மாதிரி மாவு மாதிரியே இருக்கும். இப்போ இது ரெடி. எப்படி பூரணம் ஃபில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பால் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். பூரணம்
உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே வெடிப்பு இல்லாமல் உங்களுக்கு உருட்ட வரும். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு பக்கம் கூட வெடிப்பு இல்லை பாருங்கள். வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கங்க. இப்படி எல்லாத்தையும் உருட்டிக்குவோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். நீங்கள் ஆயிலில் போட்டு உங்களுக்கு எடுக்க இஷ்டம் இல்லாட்டி மீன் மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக பால் மாதிரியே நீங்கள் உருட்டிக்கலாம். கோல்டன் கலரில் வரவும் நம்ம எடுக்கணும். சூப்பர் வாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.